இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரான் பிரியாணி. ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சு பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டுக்கு எப்படி குலையாமல் உதிரியாக செய்கிறதா பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா லைட்டாக வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் லைட்டாக மேஷ் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லா ப்ரானும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா எல்லா ப்ரான் மேலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசின்றதுனால நீங்கள் நார்மலாக எவ்வளோ நிமிஷம் அரிசியை ஊற வைப்பீங்களோ அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தயிர் எதுவுமே சேர்க்காதனால லெமன் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இதை மூடி போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக உதிரியாக இருக்குது சாப்பாடு. எதுவுமே குழஞ்சி போகலை. அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூட கெட்டியான தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம இதில் சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டு மாறுமான்னு கேட்டால் கொஞ்சம் கூட மாறாது. பிரியாணி ரைஸில் எப்படி செய்யணுமோ அதே டேஸ்ட் தான் இங்கே கிடைக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.